வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பை பெற்றிருக்கார் 8ஆம் இடத்துல. அவர் 4 கூடையவராகவும் வராரு. இங்கே சந்திரன் இந்த திங்கட்கிழமை 8, 9, 7 மற்றும் 8ஆம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு பெறக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் தனியும், அதே போல் வழக்கு ஏதாவது விவாகரத்து இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தாலும் கணவனும் உங்களுடைய இல்லத்தாருடைய அவர்களுடைய வீட்டின் மூலமாகவும் ஒரு மாறுபட்ட ஒரு பலன் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் ஏற்படும். 7, 8 கூடியவர்கள் பரிவர்த்தனை அமைப்பு பெறக்கூடிய ஒரு சூழலில் கூட்டு தொழில் முயற்சி, நண்பர்களுக்கு இடையில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 7 கூடியவரும் 8ஆம் இடத்துல குருவுடன் இணைகிறாரு. ஒரு திடீர் திருப்பங்கள் ஏற்படும். ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க, இல்லை நண்பர்களை ஒரு நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாமே இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் குருவுடன் இணைகிறதுனால. இப்போ சந்திரன் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையே, அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி நின்ற ஸ்தானாதிபதி பலமாயிட்டார். அப்போ எதிர்ப்புகளை விலகி அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். அதே போல் 9, 8ஆம் அதிபதிகள் இந்த வாரத்தின் இறுதி வரைக்கும் பரிவர்த்தனை அமைப்பு பெறாங்க. 8 கூட 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பு பெறும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வழக்கு மூலமாக திருப்பங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சாதகமான அமைப்பு. சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தவர்களுக்காக பிரச்சனை இப்போ தீரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஒரு அப்பாவே ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, எதுவும் செய்ய முடியாது, பண்ண முடியாது, ஒரு வேலை வாங்கி தர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்பாவே ஒரு திருப்பமாக ஏதோ அவரை அறியாத கூட ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக அவரை அட்டம சனியில் பாது அர்த்தாஷ்டம சனி. இந்த அமைப்புகளில் பார்த்தா உங்களுடைய குடும்ப அமைப்புகளும் உங்களுடைய வயதில் இளையவர்களும் சகோதர அமைப்புகள் எல்லாமே ஒரு உங்களுடைய வண்டி வாகனம், வீடு, உடல் ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்களில் மூக்கு நுழைச்சி அதன் மூலமாக சில கஷ்டங்களை கொடுத்துட்ருப்பாங்க. இந்த குருவும் சுக்கிரனும் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சூழல், அந்த அமைப்புகள் இப்போ விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். 6ஆம் அதிபதியாக அங்கே சுக்கிரன் வரும். சனி பார்வையில் இருக்குது. கவனமாக இருந்துங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு புதிய வேலையை தேடுறவங்க அந்த இடத்துல கவனமாக விசாரித்து போங்க அந்த வேலைக்கு. அதே போல் மூத்தவர்கள் 11ஆம் அதிபதியாக வர்றாரு. மனதில் இருந்த ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க. ஏன்னா சனியினுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கிறாரு. அதன் மூலியமாக தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டுடும். இப்போ இந்த விஷயத்த இப்போவே செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்காதீங்க. கொஞ்சம் எதையுமே உங்களுடைய அறிவுக்கு வாங்கி அதற்கு பிறகு ஒரு விஷயத்தை செய்யுங்க. சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.